ஆசிரியர் சார்பொம்மை அப்படின்னு டைட்டில் கொடுத்தார். மதுராந்தக சுவாமி திரும்பி வந்த உடனே அந்த பாராட்டு விழா ஒன்று வச்சும்போது சாய்ச்சார், இதை நான் இந்த டைட்டில் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கவே கூடாது, இது சரியே அல்ல அப்படின்னா கூட்டம்லாம் அசந்து போயிடுது. நான் பாராட்டு விழா மதுராந்தக சுவாமி இந்த டைட்டிலே கொடுக்கப்படாது, அப்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பிரமிச்சுன்னா சுவாமிக்கே ஒரு ஹாஸ்யம் வரல சுவாமி. அப்புறம் சார்வபௌமன் இன்னொருத்தர் இருந்தால் தான் ஒருத்தர் சார்வபௌமன் சொல்லுங்க, இருக்கிறதே ஒருத்தர், அவரே எப்படி சார்வபௌமனாக இருக்க முடியும், அதனால தான் இந்த சரியில்லைன்னு சொன்னேன்னு சாய்ச்சார். அவற்றையும் ரொம்ப முதல்ல அவர்கிட்ட தான் சிந்தனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார் திருத்தாமனார். அது நடக்கலை பல காரணத்தில். அந்த சுவாமி பரம கிருப்பையாக இருந்தார். அவரே அண்ணாக்கிட்ட ஸ்ரீபாஷ்யத்திலேயே சொல்லுது, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட சிந்தனை விழாவை சாய்ச்சார். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை அண்ணாடி சொன்னப்புறம் பரீட்சையெல்லாம் வச்சு பரீட்சையெல்லாம் சொன்னதை பார்த்து சந்தோஷப்பட்டு சுவாமி ரொம்ப அனுகிரகம் பண்ண அதையும் வாங்கி வச்சார். திருத்தாப்பனாருடைய பிள்ளையா பிறந்ததுனால